மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நலமாக இருக்கிறார்கள். அவர்கள் பூரண நலம் பெறுவதற்கான மருத்துவ சிகிச்சை நடைபெற்று வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், புரட்சித் தலைவரின் லட்சோப லட்சம் தொண்டர்கள் 23ஆம் தேதி காலையிலிருந்து மிகுந்த அதிர்ச்சிக்கும், வேதனைக்கும், பதட்டத்துக்கும், கவலைக்கும் ஆளாகி அவரவர்கள் விரும்புகிற இறைவனை தொழுது பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களினுடைய கவலைகள் விரைவில் நீங்கும். அவர்கள் முழு உடல்நலத்தோடு இல்லத்துக்கு திரும்புவார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே அனைவருடைய உள்ளத்திலும் கவலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காவிரி பிரச்சனையை முறையாக சட்டபூர்வமாக அணுகி உச்சநீதிமன்றம் நம் நியாயத்தை உணர வைத்து பாதுகாத்து கொடுத்தார். இந்த நிலையில் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டது என்றவுடன் மிகுந்த அதிர்ச்சியும், வேதனையும், கவலையும் அடைந்தேன். நான் மருத்துவர்களிடம் பேசினேன். குறிப்பாக ரிச்சர்ட் பீல் அவருடைய விசிட்டிங் கார்டை கூட என்னிடம் கொடுத்தார். அவர் ரிச்சர்ட் பீல் அவரிடம் சொன்னேன், நீங்கள் 2 முறை இங்கே வந்தது, we are emotionally touched. Our land is a place of hospitality. We are so thankful to you on behalf of the people of Tamil Nadu that you have taken personal care to protect for the health of our honorable chief minister. We are touched என்று சொன்னேன். அவர் நாங்கள் மனதளவிலே நாங்கள் மிகவும் நெகிழ்ந்து போயிருக்கிறோம். நீங்கள் 2 முறை லண்டனிலிருந்து வந்திருக்கிறீர்கள். எங்கள் முதலமைச்சருடைய உடல்நலத்தை குறித்த அக்கறையோடு she is in safe hands. ஆகவே அவர்கள் பாதுகாப்பாக உங்களை போன்ற உயர்ந்த மருத்துவர்களுடைய வைத்தியத்திலே நலமாக இருப்பதிலே நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று சொன்னேன். அவரும் நன்றி தெரிவித்தார். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முழு உடல் நலம் பெற்று அவர்கள் இல்லம் திரும்ப வேண்டும் என்று நான் இயற்கை அன்னையினுடைய அருளை நான் யாசிக்கிறேன்.